வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான இம்பேக்டை உருவாக்குது, மக்கள் மன்றத்திலிருந்து வரக்கூடிய குரல்கள், விமர்சனங்கள் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கோம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 55 நாள் கழித்து போன ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மக்களை சந்தித்த அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. நம்ம அன்றைக்கே ஏன் வீடியோ பண்ண ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு இம்பல்சிவாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்க நம்ம விரும்பலை. ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதனுடைய வினை எதிர்வினை இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம பேசி தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபியரியாக, ரொம்ப வைல்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. எஸ், ஆஸ் யூஷுவல் வந்து திராவிட பாரம்பரியம் கொண்ட சில பெரியவர்கள் இதை ஏற்றுப்பாங்களா, விஜய் வந்து அரசியல்வாதியினுடைய பாடி லாங்குவேஜில் பேசலை அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்ற மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு தெரியும், சுப்பிரமணியபுரம் படத்துலலாம் கண்கள் இரண்டால் பாட்டெலாம் மியூசிக் பண்ணார் இல்லையா. ஸோ அவர்லாம் ரொம்ப அறிவு ஜீவித்தனமாக எஸ் பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அட் த சேம் டைம் விஜயோடைய பாடி லாங்குவேஜ் நல்ல நோக்கத்தில் இல்லை, விஜய் வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்தோடு வந்திருந்தால் இப்படிலாம் பேச மாட்டார், திமுக எதிர்ப்பு மட்டுமே அரசியலாக இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றியும் அண்ட் இளந்தலைவர் உதயநிதி அவர்களுடைய குதிரை ஓட்டத்தை பற்றியும், சாரி இப்படி சொல்லக்கூடாது அநாகரிகமாக, பட் உண்மையிலே அந்த வீடியோ அப்படி தான் இருந்தது, அதை பற்றியும். அப்புறம் இன்றைக்கி 27/11/2025 முதிர்ந்த அரசியல் தலைவர் அதிமுகவிலிருந்து விலகி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், இதை பற்றியும் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முதல்ல விஜயனுடைய ஸ்பீச் பக்கா சூப்பர் மாஸ், இதெல்லாம் ஓகே. பட் முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம், ஏண்டா விஜயோட இருக்கிற மக்களை தொட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய, ஏன் சில பொதுமக்கள், சில நியாயமான நியூட்ரலான சமுதாயத்தின் மேலே அக்கறை கொண்ட பொதுமக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். இனிமேல் இவங்கக்கிட்ட வந்து டீசன்ட் பாலிட்டிக்ஸ், டீசன்ட் அட்டாக், டீப் அட்டாக்லாம் முன்னால் விக்ரவாண்டி மாநிலத்தில் சொன்ன அதே விஜய் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இறங்கி அடிக்கிற அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நாம் எந்த ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத நம்ம எதிரி தான் முடிவு பண்ணுறாரு. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இதை சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மாவீரர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள், தமிழின தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஸோ இவங்க எல்லாமே இந்த சொன்ன கோட் தான். ஸோ அதுபடி தான் விஜய் போயிட்டுருக்கிறாரு. மக்கள் சந்திப்புன்னு பேர் வச்சுட்டு ஒரு க்ளோஸ்டான ஒரு அரங்கத்துக்குள்ளே விஜய் பேசுகிறாரு. இதில் என்ன இருக்குது, நீங்கள் QR கோட் கொடுத்து 2000 பேரை மட்டும் அலோவ் பண்ணுறீங்க. இங்கே ஒருத்தன் துவண்டு போயிடுவான், சுணங்கி போயிடுவான், காணாமல் போயிடுவான், ஓடி போயிடுவான்னு சொன்ன ஒருத்தவன் திரும்ப எழுந்து வந்து அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்களுக்கு செஞ்சுட்டு தன் குடும்பமாக அவங்கள தத்தெடுத்துக்கிட்டு திரும்ப வந்து நம்மளை அடிக்கிறானேங்கிற காண்டில் பேசுகிற பேச்சு தான் இதெல்லாம். மக்கள் சந்திப்பு, இப்போ விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்களோ தாவேக்கால இருக்கிறவங்களோ மக்கள் இல்லையா, அவங்க ப்ரெஸ் பண்ணால் ஓட்டு விழாதா? விஜயை சொன்ன மாதிரி லாஜிக்கே இல்லாமல் தற்கூரின்னுட்டு அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, தற்கூரிகள் கிடையாதவங்க ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு. ஸோ அரசியல்னு வந்துட்டா, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா டேமேஜுங்கிறது இருக்குங்கிறது உங்களுக்கும் எனக்குமே தெரியும் போது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள தற்கூரின்னு ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேசுனது, அவர் காண்டாயிட்டார், எரிச்சல் ஆகிட்டார்ன்றதை அந்த ஸ்பீச்சில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று, மணல் கொள்ளையை பற்றி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. பாலாத்தில் மணல் கொள்ளை நடக்குது, 4000 சில்லற கோடிக்கு ஊழல் நடக்குது, இதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை பற்றி பேசுங்கடா, 200 ரூபா யூபிஸ்னால் அதை பற்றி எவனும் பேச மாட்டான். ஏன் விஜய் பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்துச்சு? திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அரசியல்னு விஜய் நினைக்கிறாரா? இப்போது நான் அரசியலுக்கு வரேன், நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நான் ஒரு பாதையில் போகிறேன், அந்த பாதையில் அடைச்சிக்கிட்டு நிற்கிது சிலதுங்க. அப்போ அதை அடித்து விளக்கு மாற்ற வச்சு அடித்து விரட்டினா தானே நான் வந்து போக முடியும் அந்த பாதையில். அதை தான் விஜய் செய்கிறாரு. நாளைக்கு வேறு ஒரு கட்சி இங்கே வந்து ஆளுங்கட்சியாக உட்காந்துருந்து அப்போவும் எதிர்கட்சியாக விஜய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அப்போவும் செய்வார். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஆனால் திரும்ப இந்த தீய சக்தி திமுக, சாக்கடை சாபக்கேடு திமுகவை ஒழிக்கிறதுல விஜய் முன்னெடுப்பு எடுக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விஜய் தான், வேறு யாரும் அதில் பெருசாக பேசலை, பெருசாக அதுக்கு வேறு யாருக்கும் லைம் லைட்டும் போகலை. விஜயனுடைய ஸ்பீச்சில் சில இலவசங்கள் பற்றி சொல்லிட்டாரு. நீங்கள் இலவசங்கள் திராவிட அரசியலாம் எதிர்த்துட்டு நீங்களும் இலவசங்களை பற்றி பேசுகிறீங்களே, வீட்டுக்கு வீடு மோட்டர் சைக்கிள் இருக்கணும், எல்லாருக்கும் கிராஜுவேஷன் அதாவது படிப்பு இருக்கணும், முடிஞ்சால் கார் இருக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், இப்படிலாம் சொல்லிட்டாரே,
இதுக்கான வழிவகைகள் செய்யப்படும் தான் சொல்லியிருக்காரு. நான் வந்தால் கொடுப்பேன் அப்படின்னு இப்போ சொல்லலை. அதாவது மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கைங்கிறது இன்னும் அவங்க கொடுக்கல. அதில் இன்னும் விலாவரியாக பேசுகிறோம். எங்களுடைய ஐடியாலஜின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஃப்ரீபீஸ் அப்படின்னு அவர் இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ அதனால் அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு அறிவார்ந்த ஒரு விவாதமாக, ஆரோக்கியமான விவாதமாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. எஸ்ஐஆருக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து பொதுமக்கள் மக்கள் பார்வையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு வந்து இங்கே பேசுகிறீங்க, நீங்கள் தாவேக்கா சார்பாக தானே பேசுகிறீங்கன்னு சில பேர் கமெண்ட்ஸு சில இதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சலூனுக்கு போனேன். அந்த சலூனில் இந்த பார்பர் சொல்கிறாரு, என்ன நான் எனக்கும் விஜயின் பிடிக்கும் தான், விஜய் வந்தது சந்தோஷப்பட்டேன் தான், ஆனால் அவன் இப்போ வரைக்கும் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், அவன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு அரசியல்வாதி மாதிரி எங்கேயாவது பேசுகிறானா, திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு குறை நம்ம மேலே சொல்லப்படுது. அதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும் விஜய் அவர்கள். ஏன்னா திமுக எதிர்ப்பு முக்கியம்தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதை பற்றி மட்டுமே இப்போ கவர்னர் எல்லா ஸ்டேட்டுடைய கவர்னர்ஸ்க்கும் நாங்கள் வந்து ப்ரெஷர் பண்ண முடியாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதை எதிர்த்து நம்ம பேசலை. அப்புறம் இந்த மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயிலுக்கான பட்ஜெட் ஒதுக்கலை, மெட்ரோ ரயில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதை பற்றியும் பேசியிருக்கணும். அறிக்கைகளாக வருது, வெப்சைட்டில் வருது, மீடியாவில் கொடுக்குறாங்க. ஆனால் விஜய் அப்படிங்கிற அந்த தனிநபர் பேசும்போது அதனுடைய இம்பேக்ட் என்னென்னு அவருக்கே நல்லா தெரியுது. அவரே வந்து அதை உணர்ந்து தான் ஒவ்வொரு வாட்டியும் பேசுகிறாரு. ஆனால் அப்படி பேசும்போது இதை பற்றி பேசலைங்கிறது கண்டிப்பாக ஒரு குறை தான். வருங்காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தங்களுடைய கொள்கை எதிரிகளையும் சாடுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு டிவிகே தோழராக என்னுடைய ஒரு வேண்டுகோள்னு சொல்ல முடியாது. இதை பண்ணால் நம்ம யாருன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணலாம். மேபி ரொம்ப நிறைய விஷயங்கள் விஜய் வந்து அன்றைக்கி யூஸ்வலாகவே ரொம்ப எமோஷனலாக கடுப்பாயிட்டார். என்னடா சும்மா தற்கூரி யாரா தற்கூரி? அப்போ தற்கூரின்னு புதுசாக நியூ ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த மக்கள்கிட்ட இருந்து இதுக்கு முன்னால் அந்த மக்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சா அப்போ அவங்களுக்கு தற்கூரி நீ சொல்கிறியா, மக்களை நீ இவ்வளோ தான் மதிக்கிறியான்னு அப்படியே பிளேட்டை திருப்பி ஆப்போசிட்டில் கொடுத்துட்டாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னா தெரில. அதை விட்டுட்டு இன்றைக்கி மனிதநேய உதய நாளாம். என்னடா இது? இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு நாள்னு கொண்டாடுறாங்க. கேப்டன் மதிப்புக்குரிய விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை வந்து வறுமை ஒழிப்பு நாள்னு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி சேப்பாக்கம் சேகுவாராவனுடைய பிறந்தநாளாம் இன்றைக்கி, அதை மனிதநேய உதய நாளாம். ஏன் மனிதநேய நாள்னு சொல்ல, அது என்ன உதய நாள்? எவ்வளவு கேவலமான, எவ்வளவு ஒரு சீப்பான சில்லித்தனமான ஒரு எண்ணங்கள், ஒரு வன்மம் இருந்தால் அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய 3வது 4வது தலைமுறையும் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையிலே நேயத்தை வளர்க்குற ஒரு கட்சியாக இருக்கிறீங்கன்னா மனிதநேய நாள்னு கொண்டாடிட்டு போகணும். உதயநிதிங்கிற பேர் அங்கே சொருவணுமா? மனிதநேய உதய நாளாம். எனக்கு புரியல. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் வர்சஸ் ஸ்டாலின் நரேட்டிவ் இருந்தால் கூட நீங்கள் டஃப் கொடுக்கலாம். இதெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அது சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா, சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு சச்சின் படத்தில்னு நினைக்கிறேன். ஆமாம், சச்சின் படத்தில் விஜய் ஓடி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்து, நீங்கள் அழகாக இருக்கீங்க, சாமி கும்பிடும்போது நல்லா முன்னு கும்பிட்டீங்க, பிடிச்சிருந்துச்சு, விபூதி ஒன்று வச்சுருந்தீங்க, சின்ன ஸ்ட்ரீக் நல்லா இருந்துச்சு, மற்றபடி உங்கள் பேர் நீங்கள் சொல்ல வேணாம், என் பேர் நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னில் பேசிட்டு போயிடுவார். அதே மாதிரி வடிவேலு நல்லா தலுக்கு புழுக்குன்னு வந்து அவன் வாங்கின அப்படியே ஓடி வருவார். அவன் வாங்கின அதே மூச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பொண்ணுகிட்ட பேசி அடி வாங்கிட்டு போவார். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் விஜய் அவர்களுடைய உங்கள் விஜய் உயிரென வரன்னா அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது ஹிட்டு. அதை அவன் என்ன சொன்னாலும் அது வந்து அந்த மெட்டுக்கே, அந்த டியூனுக்கே. இப்போது அதில் சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. அருணாச்சலம் படத்தில் அந்த ரஜினியோட ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு மாதிரி அப்படி இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே நினைக்கிறேன். ஆமாம், அந்த பாட்டினுடைய ரிசம்லன்ஸ் இருக்குன்னா அப்போ விமர்சனங்கள் வந்தது. அது மாதிரி இருந்தாலுமே நிறைய ரொம்ப விஜய் அந்த பிரச்சார கூட்டத்துக்கெலாம் போகும்போது அந்த பாடலை போட்டு ரொம்ப ஒரு எழுச்சி ஏற்படுத்தி இருந்தது. அந்த மாதிரி ஒரு எழுச்சியை திமுக இதுக்கு முன்னாடி பல பாடல்கள் இருக்குது. கள்ளக்குடி கொஞ்சம் கருணாநிதி வாழ்கவே, அந்த மாதிரி சில திமுகக்குனே சில ட்ரேட்மார்க் பாடல்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி யூனிக்காக செஞ்சால் ஓகே, யூனிக்காக செஞ்சால் நல்லா இருக்குப்பான்னு எடுத்துக்கலாம். அவன் வாங்கின அதே மூச்சுன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அதே விஷுவல்ஸு,
அதே ஃபாண்ட்டு, அதே மாதிரி ஒரு க்ளூமியான ஒரு ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ், அந்த ஓகே சன்ரைஸ் உங்கள் கட்சி சிம்பிள் அது கூட வச்சுக்கலாம், உதயசூரியன் அது கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் வராரு உதயநிதி வராரு, என்னங்க இது? நீங்களே போய் பாருங்கள், ஊபிஸே போய் பார்க்கல, வியூஸே போகலை. இந்த நிலமையில் இது தேவையா? நீங்கள் சட்டிலாக நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சட்டிலாக நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா கூட டிஎம்கேங்கிற லெகசி காப்பாற்றப்படும். உங்கள்கிட்ட காசு இருக்குது, உங்கள்கிட்ட ரவுடிங்க இருக்காங்க, உங்கள்கிட்ட கட்டமைப்பு இருக்குது. ஆனால் மக்கள் மனசு எங்கே இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்படி பண்ணிங்கன்னா சில்லறத்தனமாக எல்லாம் ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரால் மெட்டீரியல் ஆகும்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் தான் சினிமாக்காரர் தானே. இதில் வேறு யாரையோ வச்சுலாம் வேறு சப்போர்ட் பண்ண வைக்கிறீங்க, அதுலேயும் உங்களை ட்ரால் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவைதானா? நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாதியில் போயிட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு காரணத்தால் இவங்களை பகைச்சிக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. இப்போ தேவையில்லாத சும்மா இருந்தவனை இது பண்ணி நீங்கள் வளர்த்து விட்டீங்க. இப்போ நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. எங்கே போனாலும் டிவிக்கே அவதூறு டிவிக்கே, விஜயே சொன்ன மாதிரி. இப்போ அதுவும் தொடருது. இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த பார்பர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். எங்கேயோ டிவியேட் ஆகி நான் போயிட்டேன். அவர் விஜய் இந்த மாதிரி திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பண்ணுறாரு, இதான் அரசியல் அப்படின்னு கேட்டார். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் பதில் சொல்ல முடியல. ஆனால் அன்றைக்கி அது போயிட்டு நியூஸில் பார்க்குறேன், எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது யார் அப்படின்னா டிவிகே. ஜஸ்ட் லைக் தட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைங்கிறத தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிஏஏல ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம், வக்ஃப் வாரி சட்டத்துக்கு முஸ்லீம்ஸ்க்கு கேஸ் போட்டிருக்கோம் உச்சநீதிமன்றத்தில், எல்லாத்தையுமே சட்ட ரீதியான போராட்டமும் பண்ணுறோம். இந்த மாதிரியான அறிக்கைகள் மூலமாகவும் ஸ்பீச்சஸ் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். எஸ்ஐஆருக்கான விழிப்புணர்வு விஜய் அவர்களே நேரடியாக இந்த மாதிரி யூடியூப்பில் பேசினார். ஸோ என்னடா செய்யலைங்கிற மாதிரி எல்லாமே அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சில இப்போ அந்த பிஜேபிக்கு எப்படி சங்கிங்களோ அந்த மாதிரி இங்கே உடன் ஊபிஸ் சிலதுங்க இருக்குதுங்க. இந்த நக்கீரன் குரூப் கோஷ்டி, அப்புறம் இந்த ஜீவா டுடேன்னு ஒரு ஆள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பிராண்டடாக. கருப்பழனியப்பன், இந்த பிராண்டில் இருக்கிறவங்க சில பேர் மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் மக்கள் மனசில் உங்கள் மேலே ஒரு அவல்ஷன் தான் ஏற்படுத்தும். நீங்கள் உண்மையிலேயே இன்னும் கூட ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ நவம்பர் மாதம் தான், டிசம்பர்லேருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்குது. ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யுங்க, கொஞ்சமாச்சும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் தனியும். இப்போ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அருவருப்பாக தான் இருக்குது, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நான் ஆளுநருக்கு எதிராக பேசுவேன், நேற்று சிஎம் பேசியிருக்காரு, ஆளுநருக்கு எதிராக அந்த ஆள் என்ன அவ்வளோ திமிரா அடக்குது. இதெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுகிறதா? ஸ்டாலின் பேசட்டும், அவங்க தரம் அவ்வளோதான் வச்சுப்போம். சீஃப் மினிஸ்டர் அந்த ஆளோட திமிரா அடக்கிறேன், என்னையா பேச்சு இதெல்லாம்? வெளியே மற்ற ஸ்டேட்டோ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ஸ்டேட்னுடைய பாலிடிக்ஸை வாட்ச் பண்ணுறவங்க உங்களுக்கு அசிங்கமாக இருக்கோ இல்லையோ, இந்த தலைமுறை இருக்கிறவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போ கடைசியாக இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த விஷயத்தையும் விமர்சிக்கப்படுது. செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேக்கால மதிப்பு கிடைக்காது. செங்கோட்டையன் அவர்களுடைய 50 வருஷ அரசியல் லெகசிக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் கிட்டத்தட்ட தன்னோட 30 வயசு சின்ன ஒருத்தர் வாழ்கன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. அப்படின்லாம் சொல்கிறீங்களே, வாட் ப்ரோ? இளந்தலைவர் உதயநிதி வாழ்க, அண்ணன் உதயநிதினு சேகர்பாபு ரஜினிகாந்தோட டூப் மாதிரி இருப்பார், பார்த்துருப்பீங்க. சேகர்பாபு உதயநிதிக்கு தம்பியா? அண்ணன் உதயநிதி, இந்த கருமத்தையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ விஜய வாழ்கன்னு செங்கோட்டையன் எங்கேயாவது சொன்னாரா? இல்லை எங்கேயாவது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பு எதுக்குன்னா, இப்போ எப்படி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கேப்டன் ஆரம்பித்தப்போ அவங்களுக்கு ஒரு பேக் போனால் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாங்களோ, அந்த மாதிரி பழுத்த அரசியல்வாதியும் முதிர்ச்சியும் முக்கியமாக கழக குரல் எழுப்பாத ஒரு நபராக பார்த்து தான் விஜய் அவர்கள் இந்த செலக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணாங்கன்றது நியூஸ் வந்தது. பல பேரை வேண்டான்னு தடுத்தது விஜய் அவர்கள் தான். இன்றைக்கி செங்கோட்டையனை அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணம் அவர் விஸ்வாசி. இப்போது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இவர் எம்எல்ஏ விஜய் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து இவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சோ கால்டு அதிமுக தலைவர்கள், இவங்க கூடலாம் இந்த கடைசியாக எடப்பாடி அவர்களோட ஒத்து போகாமல் தான் இந்த முரண்பாட்டிலேருந்து வெளியே பிஜேபியினோட பிடியில் போனதா இப்படிலாம் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி தான் இவரை ஸ்லீப்பர் செல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் தான் செங்கோட்டையன், விஜய் ஏமாந்துட்டாரு. அது விஜய் பார்த்துக்கிட்டோம். நான் திரும்ப சொல்கிறேன், ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்படக்கூடாது. திமுகவுக்கு இப்போ விஜய் கட்சியோ இல்லை விஜய் கட்சிக்கான வரவேற்போ குறைஞ்சி போனால் திமுகவுக்கு நல்லது தானே. நீங்கள் செங்கோட்டையன் வந்தால் நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அசிங்கமாகவே இருக்காது, வெக்கமாகவே இருக்காதா? சேகர்பாபு ரோட்டில் பார்த்து நீங்கள் தாவேக்காக போகாதீங்கன்னு சொல்கிறதாலாம் நியூஸ் வருது. அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 75 வருஷ கட்சி ஏன் இவ்வளோ
இவ்வளோ ஏன் கதறீங்க? சின்ன பசங்க தானே சொல்கிறீங்க, தற்கூரி தானே சொல்கிறீங்க, ஏன் கதறீங்க? இதுக்கப்புறம் விஜய் அன்னைக்கு ஸ்பீச்சில் சொன்னது, இந்த ஆதரவு இன்னும் தேர்தல் முடியறதுக்குள்ளே, தேர்தல் தொடங்கிறதுக்குள்ளே என்னை நோக்கி பல பேர் வருவாங்கன்னு சொன்னதுக்கான முதல் விதையை செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு தாவேகாவுடைய சார்பாக மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவர் வந்து நல்லா பண்ணுவாரா? அவர் கோபிச்செட்டிப்பாளையம் அவர் அங்கே நிற்க போகிறார் தாவேகா சார்பா, ஜெயிப்பாரா? ரெட்டலைன்னா ஜெயிப்பார். இந்த தாவேகாவுடைய இந்த சின்னம் கூட இன்னும் தெரியாது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன, எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க, இப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கள் பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தனக்கு இப்போது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அவன் ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல பொசிஷனில் இருக்குது, ஆனால் இங்கே பாலிடிக்ஸ் நடக்குது, என்னை மதிக்க மாட்டுறாங்க. அப்போனா என் கம்பெனிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஆப்போனன்ட் கம்பெனி இருக்கும் இல்லையா, இல்லை ஒரு காம்படிட்டர் இருப்பான், அங்கே போனால் தானே எனக்கு வேல்யூ ஜாஸ்தின்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போகிறேன். ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப்னுடைய நோக்கம் நல்லா இருக்குது அப்படி. ஏன்னா நானும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கிறேன், அதனால் நான் அந்த இதில் சொல்கிறேன். ஸோ நானும் சிட்டியில் வைக்காமல் என் ஊரில் கடலூரில் தான் வச்சுருக்கிறேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனியினுடைய நோக்கம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி போய் நான் அங்கே ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அங்கே பெரிய பொசிஷனே கிடைச்சாலும் எனக்கு சேலரி வந்து நார்மலாக தான் இருக்கும். அதே நிலைமையில் தான் செங்கோட்டையனும் இருக்கிறாரு. ஸோ பார்ப்போம், போக போக இது மாறலாம். ஒருவேளை அவர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், நமக்கு தெரியல. எடுத்தவொடனே ஒருத்தரை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, பெரிய அளவில் பாவ மூட்டைகளை சுமக்காத ஒருத்தராக இருக்கிறார். இப்போ எடப்பாடின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஏடிஎம்கேல கொடநாடுன்னு ஞாபகம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர், எஸ்பி வேலுமணி, அந்த தங்கமணி, அந்த மணி, இந்த மணி, எந்த மணியை நீங்கள் எடுத்திங்கனாலும் அதுக்கு பின்னால் ஒன்று இருக்கும். இப்போது குட்கா புகழ் விஜயபாஸ்கர், நீங்கள் எல்லா மினிஸ்ட்ரியும் பாருங்களேன், இந்த 2 கட்சிகள்லேருந்து இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு பின்னால் எல்லாமும் இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப யூனிக்காக இன்டெலெக்சுவலாக இருக்கக்கூடிய மிஸ்டர் பிடிஆர் அவர்களும் வரப்போகிறதாலாம் பேச்சு இருக்குது. ஏன்னா பிடிஆர் எந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல், வெல் எஜுகேட்டட் இன் அப்ராட். ஸோ அவர் வந்து இதை வந்து என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜந்து, ஒரு சீனியர் தற்கூரியே ஒன்று சொல்லியிருக்குது. பிடிஆர் வந்து ஓரங்கட்டினப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ, பிடிஆர் அறிவாளிக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது, நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, அறிவாளிக்கெல்லாம் இடம் கிடையாதான், ஆனால் இந்த அறிவாளிகள்லாம் சேர்ந்து அறிவு திருவிழா நடத்துவாங்களாம். ஸோ இந்த மாதிரி தாவேக்காக்கு யாருமே வரமாட்டாங்க, மக்கள்கிட்ட அதுக்கு ஆதரவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வாய் மூடி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையனை விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் வந்திருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கரூர் சம்பவம், அந்த காஸ்ட் ஆஃப் 41 லைஃப்ஸ் இப்போ தான் விஜய் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக தாவேக்காவினுடைய அந்த எழுச்சியானது வரலாற்றில் பொன்னெழுத்தால் பொறிக்கப்படக்கூடிய நாட்களில் அந்த 41 உயிர்களுக்கும் அது சமர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பார்ப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பிராண்டுக்கு பண்ணாதீங்க. பல வருஷமாக இருக்கிற பிராண்ட், நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னே நம்ம நினச்சிக்கோம், ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இதுவே ஒரு சாதாரண மெஸ் இருக்கும் நம்ம ஏரியாவில், புதுசாக வந்திருக்கும், ஆனால் குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஹாவ் தட் கம்பேரிசன். நான் சொல்கிறது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரியும். மற்ற சில்லறைகளை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. போன வாரம் இல்லை 3 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் புதுச்சேரியில் எவ்வளவு அநாகரிகமாக ஒரு பத்திரிகையாளரை பேசினாருங்கிறத பார்த்தோம். நான் முன்னாலே சொல்லிட்டேன், மனநோயாளி ஆயிட்டார், அவர்கிட்ட போவாதீங்க தயவு செஞ்சு, கடிச்சு வச்சிட போகிறாரு. அதனால் தயவு செஞ்சு இளைஞர்கள், தாவேக்காவினுடைய இளைஞர்கள் முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில், எஸ்ஐஆர் வந்து விஜய் எதிர்க்கிறாரு, ஆனால் நீங்கள் வாங்கி அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்லாம் சில பேர் பாரி போன்ற நம்ம மதிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதி பாரிசாலன் அவர்கள் கூட சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, இப்போது இந்த எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நான் அது ரெசிஸ்ட் பண்ணுறேன்னு நான் மட்டும் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஓட்டியில் போடான்ட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எப்படி என் ஓட்டை பதிவு பண்ணுறது? நான் அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறேன், ஆனால் இதை எதிர்க்கிறேன்னா இது ஒருமித்த எதிர்ப்பாக இருக்கணும். இப்போ என்னை யார் இப்போ ரூல் பண்ணுறா? டிஎம்கே. அப்போ டிஎம்கே அரசாங்கம் இதை எதிர்த்து பிஎல்ஓ ஆஃபீஸரை நான் நியமிக்க மாட்டேன், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நான் நியமிக்க மாட்டேன், நீ சொல்கிற அந்த எஸ்ஐஆர் என் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு டிஎம்கே சொல்லணும். ஆனால் டிஎம்கே என்ன பண்ணுது? அரசாங்கமாக இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியாக ஒரு தனியார் ஹோட்டலில் போயிட்டு அனைத்து கட்சியை கூட்டி இதுக்கு எதிர்ப்பாக நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றுறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்புவாங்க பாஸ். இப்போ எல்லாமே வெளிப்படையாக புரியுது, தெரியுது. உங்களை விட மக்கள் விழிப்புணர்வாக இருக்கான், லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு. அப்போது இதுக்கு யார் காரணம்? எஸ்ஐஆர் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு யார் காரணம்? திமுக தானே. அப்போ அந்த திமுக மேலே தான் நம்ம பழி போட முடியும். இப்போ திமுக என்ன பண்ணோம்? நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க, நாங்கள் பண்ணோம், நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வாங்கலைன்னா உங்களால் ஓட்டு போட முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் ஜெயிக்கணும்னா நாம் தான் பஸ் உஷாராக இருக்கணும். அவ்வளோதான் நான் என்ன சொல்லுவேன். இன்னொரு புதிய சிந்தனை துண்ணும் காலையில் சந்திப்போம். தொடர்ந்து தாவேக்கா இனிமேல் பிளாஸ்ட்டு தான். நன்றி.